வணக்கம். நம்மளுடைய திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல்கள் என்ற தலைப்பில் இலக்கிய தரம் வாய்ந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் கையாளப்பட்டுள்ள கருத்துக்களை தழுவி எழுதப்பட்டுள்ள இயற்றப்பட்டுள்ள பாடல்களினுடைய தனிச்சுவையையும் அதில் உள்ள அந்த செய்யுளின் பாடலின் சிறப்பினையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று என்னை கவர்ந்த பாடல் வரிசையில் ஒரு சிறப்பான பாடல், திருமந்திரத்தினுடைய 2 மந்திர பாடல்களை அடி ஒற்றி அப்படியே இயற்றப்பட்டுள்ளது. அந்த பாடல் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை தானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நுணைந்துய்மினே. இதுதான் இந்த பாடல். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், தேவன் ஒருவன்தான், அவன் ஒளி வடிவானவன். நீங்கள் இந்த மானிட பிறவியினுடைய மகத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் அந்த ஒருவனான தேவனை உன் உடம்புக்குள்ளே குடிகொண்டுள்ள அந்த உத்தமமான ஞான ஒளி வடிவிலான அந்த இறைவனை காண முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை தானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அரசியல் கட்சி ஒன்று புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த சித்தாந்தத்தை பயன்படுத்தி கொண்டார். தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். பின்னால் அவர் பெயராலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த பொழுது அவரும் இந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த திருமந்திர பாடலை மையமாக கொண்ட ஒரு பாடல் அவருடைய பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்தில் புலவர் புலமைப்பித்தன் அவர்களால் இயற்றப்பட்டு இதனுடைய அடி ஒற்றி அப்படியே அமைந்துள்ளது. அந்த பாடலினுடைய சிறப்புகளை காணப்போகிறோம். அந்த பாடலிலேயே அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு ஒரு பாடலையும் எடுத்து ஆண்டிருக்கிறார் அந்த பாடலாசிரியர் புலமைப்பித்தன். அன்பும் சிவமும் வேறு வேறல்ல, அறிவில்லாதவங்க தான் அதை வேறு வேறுன்னு நினைப்பாங்க. அன்பே சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பு சிவம் இரண்டென்பதை அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் சிவம் என்று அறிந்த பின்னர் அவர்களே ஆறுயிரிடத்தெல்லாம் அன்பு செய்து அந்த சிவக்கடவுளாகவே மாறியிருப்பார்கள் என்பது அந்த பாடல். இதனுடைய சாராம்சத்தையும் அந்த திரைப்பட பாடல் தழுவி இயற்றப்பட்டுள்ளது. சுமார் 3.5 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த பாடலில் 2 சரணங்கள் இந்த ஆன்மீக பொருள்களை பேசுவதாகவும், கடைசியாக உள்ள சரணம் அவர் புதிதாக ஆரம்பித்த அவருடைய கட்சியினுடைய வழிகாட்டியான அண்ணாவினுடைய வழியில் நாம் சென்று வரலாறு படைப்போம் என்பது மாதிரியும் அந்த பாடல் செல்லும். இந்த பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்தில் கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியது, புலமைப்பித்தன் அவர்கள் இயற்றியிருக்கிறார். பாடலுக்கான சூழ்நிலை என்னவென்றால், ஒரு ஜெயிலர் கடுமையான கொலைபாதக செயல்கள் புரிந்த கைதிகள் 6 அழைத்து கொண்டு அவர்களை எப்படியாவது திருந்தி வாழ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் விடுதலை நகர் என்ற ஒரு நகரை நிர்மாணித்து அங்கு அவர்களை சுதந்திரமாக விவசாயம் செய்ய வைத்து தங்கள் உழைப்பினையே நம்பி அவர்கள் வாழ்வதற்கு அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று அழைத்து வருகிறார். அழைத்து வந்து முதல் நாள் இரவு கழிகிறது. மறுநாள் காலையில் அந்த ஜெயிலர்
வேடத்தில் உள்ள கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ள எம்ஜிஆர் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவதாக இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார். அதில்தான் இவ்வளவு அற்புதமான ஆன்மீக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் 3 நிமிடத்தில் புகுத்தியிருக்கிறார்கள் என்றால் பாடல் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பாருங்கள். அதில் ஒரு சிறப்பு அம்சமாக பாடலினுடைய ஆரம்பத்தில் 2 திருக்குறள்கள் வேறு சொல்லப்பட்டிருக்கின்றன. அது மிகவும் அற்புதம். அந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பூரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அன்பு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் எந்நாளும் நடைபோடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இதுதான் அந்த பாடல். நேரடியாகவே அந்த திருமூலனுடைய வாசகத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினை மின் நமனில்லை தானாமே சென்றே பூங்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நுனை தீமினே. அதான் பல்லவியாகவே எடுத்துக்கிட்டார். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அண்ணாவினுடைய முக்கியமான கொள்கை அதுதான். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால அதை வலியுறுத்தி சொல்கிற மாதிரி இந்த பல்லவி எடுத்துக்கிட்டாரு. அதை அப்படியே இந்த திருமந்திரத்தினுடைய தழுவி திருமந்திரத்தை அப்படியே பாமர மக்களுக்கு செல்கிற மாதிரி எடுத்துக்கொண்ட வரிகள் தான் அவை. அதுக்கு பிறகு அன்பே சிவம்னு சொல்கிறாங்க. உலக உயிரிடத்தில் எல்லாமே அன்பு செய்யணும்னு சொல்கிறோமா இல்லையா? அதைத்தான் கடவுளிலே கருணை தனை காணலாம், அந்த கருணையிலே கடவுள் தனை காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அன்பு எந்நாளும் மாறாது அவன் காட்சியாம். அவன் அன்பு என்னைக்குமே மாறாமல் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் இறைவன் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி இந்த 2 திருமந்திரத்தையும்
பொதிந்து இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, 2 சரணத்தில் 3.5 நிமிஷத்தை ஓடக்கூடியதில் 2 நிமிஷம் வந்து இந்த ஆன்மீக கருத்துக்களை சொல்லியாச்சு. 1 நிமிஷமாவது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக கடைசி சரணம், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். என்ன கொள்கை தீபம் ஏற்றினார்? ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்று கொள்கை தீபத்தை ஏற்றினார். அந்த வழியிலே நம்மளும் போகலாம், அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. இந்த பாடலை இயற்றியது புலமை பித்தன். அவர் இந்த திருமந்திரத்தினுடைய சாயலையும் திருமந்திரத்தினுடைய உட்கருத்தையும் பாமர மக்களுக்கு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய கருத்துக்களையும் மக்கள்கிட்ட செல்கிற மாதிரி இந்த பாடலை இயற்றியிருக்கிறாரு. கேட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னெடுங்காலங்களாக என் மனதிலேயே அடிக்கடி நிழல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னொரு பாடலை எடுத்துக்கொண்டு சுவையான பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.